8ஆம் தேதி அன்னைக்கு சென்னை பெருநகர மாநகராட்சியுடைய மேயர் சகோதரி பிரியா அவர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் வந்து அவதூறு பரப்பி ஆபாச வீடியோக்களை வந்து அமைச்சர் பெருமக்களோட சேர்த்து பதிவிட்டதுனால வந்து எங்கள் தமிழர் முன்னேற்றப்படை சார்பாக புகார் கொடுத்தோம். அந்த புகாருக்கு வந்து இன்றைக்கி வந்து G7 சேத்துப்பட்டு சைபர் கிரைமில் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சில சாட்சி ஆவணங்கள் கோர்ட்டில் நீதிமன்றத்தில் கொடுக்கறதுக்காக சில சாட்சி ஆவணங்கள் கேட்டிருந்தாங்க. நான் சமூக வலைதளத்தில் நான் பார்த்து மன உளைச்சல் ஏற்பட்ட சில ஐடியெலாம் வந்து ஏற்கனவே குறித்து கொடுத்துருந்தோம். அதோட டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் பென்ட்ரைவ்லையும் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சிக்னேச்சர்லாம் கேட்டு இன்றைக்கி வந்து சாட்சி ஆவணங்களாக கொடுத்துருக்குறோம். அதுக்காக இன்றைக்கி விசாரணைக்காக வர சொன்னாங்க. அதனால் காவல் நிலையம் வந்திருக்கிறேன். மேயர் பிரியா குறித்து சமூக வலைதளத்தில் வந்து அவதூறு பரப்பு ஆபாச வீடியோக்களை அமைச்சர் பெருமக்களோட மேயர் பிரியா அவர்களை வந்து சித்தரிச்சு பதிவிட்டு அந்த ஐடி உரிமையாளர்கள் மீது வழக்கு போட்டிருக்காங்க. அந்த ஐடி உரிமையாளர்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டில் வந்து சமூக வலைதளங்கள்ன்ற பேரில் வந்து ஐடி விங்குன்ற பேரில் வந்து சில கட்சிகள், அதாவது தமிழ்நாடு பிஜேபி, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம், அந்த ஐடி விங், இவங்க 3 கட்சி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து பெண்களை வந்து ஆபாசமாக அவதூற பரப்பி சித்தரித்து சமூக வலைதளங்களை வந்து பதிவிட்டிருக்காங்க. அதுலேயும் இன்றைக்கி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்த ஒரு இளம் வயதில் வந்த ஒரு பெண்ணு சகோதரி மேயர் பிரியா ஒரு நிர்வாகத்தில் சில விஷயங்கள் தெரியல அப்படின்னா நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம குடும்பத்தார், இல்லை அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள், தகப்பன் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள், உடன்பிறப்பு ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர்கள் வந்து அந்த நிர்வாகம் சம்பந்தமான சில தகவலை நேரடியாகவோ தொலைபேசிலையோ வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது ஒரு வழக்கம். இதில் வந்து மேயர் பிரியா அவர்கள் கூட வந்து அறநிலைத்துறை அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் மதிப்பிற்குரிய அண்ணன் சேகர் பாபு அவர்களை வந்து ஆபாசமாக சித்தரித்து ஒரு தகப்பன் ஸ்தானத்தில் கூட இருந்து அவங்களே ஒரு பேட்டியில் சொல்லியிருக்கிறாங்க. மேயர் பிரியா அவர்களே எனக்கு ஒரு குருவாக இருக்கிறாரு, நான் வந்து இந்த ஃபீல்டுக்கு நான் வருவேன்னு நான் நினைக்கல, ஆனால் எனக்கு இந்த பதவி கொடுத்தது, என்னுடைய இந்த இளம் வயதில் இந்த பதவி நான் கொடுத்தது, இதில் நான் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், அதுவும் இந்த பெருநகர மாநகராட்சிக்கு நான் மேயராக இருக்குது பெருமைக்குரியது, பெண் சமூகத்திற்கு இது பெருமைக்குரியது, பாராட்டுக்குரியது. அப்போ எனக்கு வந்து குருவாக இருக்கக்கூடிய கூட வந்து என்னை இணைச்சி மீம்ஸு, அதாவது என்னுடைய பெயரில் அவருடைய பெயரிலும் சேர்த்து ஆபாசமாக மீம்ஸ் வெளியிடுறது வருத்தத்துக்குரியதுன்னு சொல்லி அவங்களுக்கு அந்த மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. பார்த்தா எங்கள் போன்ற பெண்களுக்கும் பொதுமக்களுக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டிருக்கு. இந்த சமூக வலைதளத்தில் வந்து மேயர் பிரியா குறித்து பொதுமக்கள் யாரும் அந்த ஆபாசமாகவோ இல்லை அவதூறுகளை பரப்பலை. தொடர்ச்சியாக வந்து இந்த நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், பாஜக, RSS அமைப்பு, இந்த 4 அமைப்பு தான், 4 கட்சி தான் வந்து தொடர்ச்சியாக வந்து அண்ணன் சேகர் பாபு அவர்களை வந்து அவருடைய பொது இதுக்கு நல்ல பெயருக்கு வந்து கலங்க ஏற்படுத்தும் வகையில் வந்து அவங்க சித்தரிச்சு இதுவே பண்ணியிருக்கிறாங்க. இது சம்மந்தமாக புகார் கொடுத்து இப்போ முதல் தகவல் அறிக்கை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது வந்து அடுத்த நடவடிக்கை காவல்துறை வந்து கைது நடவடிக்கை மேற்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன். உலகத்தில் பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினத்திலையும் வந்து பெண் உயிரினத்திற்கு முதல் மரியாதை கொடுக்கும். அந்த உயிரினமே முதல் மரியாதை கொடுக்கும், முன்னிறுத்துவாங்க. ஆனால் நம்மளுடைய மனித இனத்தில் மட்டும்தான் பெண்களை மனித சமுதாயத்தில், இந்த சமூகத்தில் வந்து எந்த அளவுக்கு அவங்கள வந்து மரியாதை குறைவாக நடத்தணுமோ, அவங்கள எந்தெந்த வகையில் எந்தெந்த விஷயத்தில் வந்து அவங்கள அச்சுறுத்தி அவங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தணுன்றதை தெளிவாக பண்ணுறாங்க. இன்றைக்கி ஒரு மாடு கூட பாருங்கள், ஒரு ஆண் மாடு பெண் மாடு இருக்குதுன்னா, ஒரு ஆண் மாடு என்ன ஒரு மாட்டு வண்டியை வந்து தன்னுடைய தோளில் சுமந்து இழுக்குதோ அதே பலத்தோட பெண் மாடும் இழுக்கும். ஆனால் ஒரு ஆண் மாடால் செய்யாத ஒரு விஷயத்த பெண் மாடு செய்யும். இது ஆண் மாடால் செய்யாது, மனித இனத்தில் ஆணால் செய்ய முடியாது. தன்னுடைய ரத்தத்தை பாலாக தன்னுடைய குட்டிக்கு ஈன்று கொடுக்குறவ. அப்பேற்பட்ட ஒரு இனத்தில் ஒரு பெண்ணினம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அதாவது நம்ம திராவிட இயக்கங்கள் உருவாகி திராவிட தலைவர்கள்லாம் இந்த மண்ணில் போராடி பெண் விடுதலைக்காகவும் பெண்களுடைய கல்விக்காகவும் பொருளாதாரத்துக்காகவும் எல்லாத்துக்காகவும் போராடி இன்னைக்கு பெண்கள் வந்து சமூகத்தில் வந்து சமநிலை அடைஞ்சி இன்னைக்கு வந்து தன்னுடைய தைரியத்தாலும் அறிவாலும் வீரத்தாலும் இன்னைக்கு வந்து தலைமைக்கான பண்பு பெற்று இன்னைக்கு அரசியல் ரீதியாக இன்னைக்கு முன் வரப்ப சிலர், அதாவது எனக்கு தெரிஞ்சு பழமைவாதிகள் சொல்லுவாங்க, அந்த காலத்தில் இருக்கக்கூடியவங்க வந்து அவங்களுடைய மனநிலை என்னன்னா, பெண்கள் வந்து அடுப்பு ஊதும் பெண்களுக்கு அதிகாரம் எதற்குன்னு சொல்லுவானுங்க பாருங்க. அது போல வந்து இந்த பெண்களுக்கு வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கக்கூடாது, ஆணுக்கு பெண் சமமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவனுங்க அவங்களுடைய எண்ணம் வழியாக வந்தவங்க, அவங்களுடைய வம்சா வழியாக வந்திருக்க அவங்க கொள்கையை நிலைநாட்டுறவங்க தான் இன்னைக்கு
தமிழ்நாட்டில் சமூக நீதி மண்ணை பாதுகாத்த இந்த தமிழ் மண்ணில் சமூக நீதியை இன்னைக்கு போற்றக்கூடிய இந்த தமிழ் மண்ணில் சமூக நீதியை இன்னைக்கு பாதுகாக்கிற இந்த தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ஒரு இளம் வயதுல வந்த ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த மேயர் பிரியா அவர்களை வந்து இன்னைக்கு மேயரா தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னையில் வந்து இன்னைக்கு மேயரா அமர வச்சிருக்குது. தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் இல்லை, உலக அரங்கில் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இன்னைக்கு வந்து பெருமைக்குரிய விஷயம், எல்லாரும் போற்றக்கூடிய விஷயம். இந்தியாவில் முதன்மையான மாநகராட்சிக்கு இன்னைக்கு ஒரு பெண் இளம் பெண்ணு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு பெண் வந்து இன்னைக்கு மேயராக இருக்கிறாங்கன்னா அதை எல்லாரும் வரவேற்கணுமே தவிர, அதை பாராட்டணுமே தவிர, அந்த போஸ்டிங் கொடுத்து அந்த பதவியில் அமர வச்சு தமிழ்நாடு அரசை வந்து நம்ம கௌரவிக்கணும், அவங்கள பாராட்டணும் தவிர ஒரு பெண்ணை வந்து எந்த வகையில் ஆபாசமாக சித்தரிச்சு வந்து நீங்கள் வந்து வடிவமைச்சு சமூக வலைதளத்தில் நீங்கள் பதிவிடுங்க. இது வந்து தமிழ்நாடு மக்கள் தேர்தல் நேரத்தில் தன்னுடைய வாக்கு ஆயுதமாக ஏந்தி உங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க. மேயரை தவிர்த்து பல அரசியல் பெண் தலைவர்களை குறித்து அவதூறாக பண்ணுறாங்க. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் ஆகட்டும், இல்லை நிர்மலா சீதாராமன், பல பேரை இந்த மாதிரி சித்தரிச்சு வெளியிடுறாங்க. ஆனால் பர்டிகுலராக நம்ம மேயர் பிரியா இல்லை, சகோதரர் வந்து தெரியாமல் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். நிர்மலா சீதாராமன் அவர்கள்லாம் என்ன சித்தரிக்கிறாங்க? நீங்கள் நான் சித்தரிங்கன்னு சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 3 அமைப்பு பிஜேபி கூட விடுங்க, பிஜேபி வந்து அவங்க கொள்கை ரீதியாக எதிர்க்க முடியல, அவங்களால இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு சாதாரண ஒரு வார்டு மெம்பர் கூட ஆக முடியாது, சாதாரண ஒரு வார்டு ஒரு கவுன்சிலர் ஆக சொல்லுங்க, அதுக்கு துப்பு திராணி இல்லாத பாஜக கட்சி இன்னைக்கு வந்து மக்களையே சந்திக்காத, இன்னைக்கு மக்கள்கிட்ட ஓட்டே வாங்காத, நியமன உறுப்பினராக எம்பி ஆகி மத்திய நிதி அமைச்சர் ஆன நிர்மலா சீதாராமன் ஒரு பிராமண பெண்ணுன்ற ஒரே காரணத்துக்காக இன்னைக்கு டெல்லியில் வந்து இன்னைக்கு வந்து மத்திய நிதி அமைச்சராக இன்னைக்கு உட்காந்துட்டு இருக்கிறாங்க. நிர்மலா சீதாராமன் பிராமணன்ற ஒரே பொண்ணுக்காக நீங்கள் ஆபாச வீடியோ சித்தரிக்காமல் நீங்கள் பயந்து போயிருக்கீங்க. ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து ஒரு இளம் பெண் வந்து தமிழ்நாட்டோட தலைநகர் சென்னை பெருநகர மாநகராட்சிக்கு மேயர் ஆனாரு, உங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியல, அதனால தான் இன்னைக்கு அவங்கள சித்தரிக்கிறீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் பிராமண பெண்ணுன்றதுனால நீங்கள் சித்தரிக்க, நீங்கள் அவங்கள சித்தரிங்க பார்ப்போம். நீங்கள் நரேந்திர மோடி அவர்கள் கூடயோ, இல்லை அமித்ஷா கூடயோ, இல்லை அண்ணாமலை அவர்கள் கூடயோ, இல்லை பாஜக எந்தெந்த ஆண் அமைச்சர்கள் இருக்காங்க அவங்க கூடலாம் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய ஃபோட்டோஷாப் பண்ணி நீங்கள் ஆபாசமாக சித்தரிச்சு போடுங்க. சித்தரிக்க சொன்ன கட்சி தலைவன் வீட்டில் காலையில் ஈடியும் ஐடி ரைடியும் விடுவாங்க. அப்போ அந்த பயத்தில் தானே நீங்கள் எதுவும் சித்தரிக்க மாட்டீங்க. அப்போ சமூக நீதியை பாதுகாக்கணும், சமூக நீதியை வந்து இங்கே நிலைநாட்டணுன்றதுக்காக இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து இன்னைக்கு ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து வந்த ஒரு பெண்ணை மேயர் ஆயிருக்காங்க. அப்போ அதை வரவேற்கணும் தானே. இன்னைக்கு தூய்மை பணியாளர் பிரச்சனை சாதாரணமாக அவங்களா இன்னைக்கு போராடி இன்னைக்கு வந்து அவங்களுக்கான அந்த பணி நிரந்தரத்தையும் அவங்களுக்கான அந்த ஊதிய உயர்வையும் அவங்களா தன்னிச்சையாக போராடி அவங்க பெற்றிருப்பாங்க. இன்னைக்கு யார் வந்து இன்னைக்கு தூய்மை பணியாளர் அந்த போராட்டத்தை யார் சீர்குலைச்சதுன்னு நினைக்கிறீங்க? நடிகை அம்பிகை யார்? ஃபர்ஸ்ட்டு நடிகை அம்பிகை வந்து ஒரு படம் தம்பி ரஜினிகாந்த் கூட நடிச்ச வயிற்றுல கூட பட்ட சாராயத்தை படிக்காதவன் படமா, படிக்காதவன் படத்துல நடிகை அம்பிகா பட்ட சாராயத்தை வயிற்றுல கட்டி நடிச்சாங்க. அப்ப பார்த்த அம்பிகா இன்னைக்கு தான் தூய்மை பணியாளர் போராட்டத்தில் பார்த்தேன் நான். உங்களுக்கு என்ன தேவை இருக்குது? தூய்மை பணியாளர்ல பிஜேபியோட கட்சியில் இருக்கக்கூடிய நடிகைகளே வந்து இப்போ தூய்மை பணியாளர் போராட்டத்தில் நீங்கள் வந்து பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? அப்போ தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கை சீர்குலைக்கணும். போராட்டம்ன்ற பேரில் பாமர மக்கள் அங்கே தூய்மை பணியாளர்கள் அவங்களுடைய ஊதியக்காக அவங்க போராடுவாங்க, அவங்களுக்காக தமிழ்நாடு மக்கள் குரல் கொடுப்பாங்க. தமிழ்நாடு அரசும் தன்னுடைய அவங்களுக்கு வைக்கிற கோரிக்கை தமிழ்நாடு அரசு கேட்கும். தூய்மை பணியாளர் போராட்டன்றது அதை வந்து அவங்களுடைய கோரிக்கைன்றது நியாயமானது, நாங்கள் எல்லாருமே வரவேற்கிறோம், கவர்மெண்ட்டை வரவேற்கிறாங்க. அரசாங்கமும் அவங்களுடைய கோரிக்கையை வந்து வரவேற்று அவங்களுடைய கோரிக்கை என்னன்னு பரிசீலனை பண்ணி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் பாஜக உள்ள பூந்து அங்கே அந்த போராட்டக்காரர்களை வந்து சிந்தனை செயல் பண்ணி அவங்களுக்கு பிரெயின் வாஷ் பண்ணி போராட்டத்தையே நீங்கள் வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டீங்க. இன்னைக்கு யார் இன்னைக்கு பிஜேபி உள்ள பூந்து தான் இன்னைக்கு நான் என்ன கேட்குறேன்னா, நடிகை அம்பிகாலாம் வந்து இன்னைக்கு எப்போ வந்தீங்க நீங்கள் அரசியல் போராட்ட காலத்தில்? நீங்கள் மக்கள் போராட்ட காலத்தில் நடிகை அம்பிகாலாம் எப்போ நீலாம் வந்த? நடிகை கஸ்தூரிக்கு என்ன வேலை இருக்குதாங்க? இன்னும் நிறைய இந்தி நடிகைகள்லாம் வேற வந்தாங்க, பேர் வேற தெரியல. உங்களுக்குலாம் என்ன வேலை? உங்களுக்கு தூய்மை பணியாளர் போடுறது உங்களுக்கு என்ன வேலை? தமிழ்நாட்டில் எவ்வளோ போராட்டம், நீட்டுக்கு போராட்டத்துக்கு வந்தியா அம்பிகா? கஸ்தூரி வந்தியா? அப்போ உங்களுக்கு நேராக அவங்க வீட்டுக்கே போறீங்க, தூய்மை பணியாளர் வீட்டுக்கே போறாங்க. அம்பிகாக்கெல்லாம் உங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்குறேன். நீங்கள் பட்ட சாராயத்தை வயிற்றுல கட்டி நடித்த திரைப்படத்துல இருந்து நேரம் இங்கே வந்துட்டாங்க போல இருக்கு அவங்கெல்லாம். இல்லை, நாங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து நான் நடிகர்களுடைய அரசியல் பிரவேசத்தை நான் எதிர்க்கிறவன். நான் ஏற்கனவே நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய அரசியல் பிரவேசத்தை எதிர்த்தேன், அவர் அரசியலுக்கே வரலை. இன்னைக்கு வந்து நடிகர் விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்து இன்னைக்கு 40-50 வயசுல வந்திருக்கிறாரு. இதுக்கு முன்னாடி எந்த போராட்ட காலத்துல நடிகர் விஜய் அவர்களை நான் பார்த்ததும் கிடையாது. அவர் எந்த மக்களுக்காக அவர் போராடினாரும் தெரியல,
ஏற்கனவே இலங்கை தமிழர்கள் படுகொலையில வந்து ஒரே ஒரு போராட்டத்தில் 500 ரூபாய் மொய் எடுத்துட்டு போனாரு. அதை விட நடிகர் விஜய் பார்த்ததோடு சரி. இன்னைக்கு ஒரு கட்சி ஆரம்பிச்சு அவர் பின்னாடி வந்து சினிமா மோகத்தினால் மட்டும்தான் இளைஞருக்கு பின்னாடி திரள்றாங்களே தவிர நடிகர் விஜய் அவர்களுக்கு எந்த கொள்கை கோட்பாடு தலைமைக்கான பண்பு எதுவுமே கிடையாது. நீங்க நேரா ஏசி கேரவன்ல ஏறி உக்காடுறீங்க, வண்டியிலே போறீங்க. இது ஒரு பிரச்சார பயணமா? இது பிரச்சார பயணம்னா எம்ஜிஆர் அவர்கள், அறிஞர் அண்ணா அவர்கள், முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர்களுடைய பிரச்சார பயணத்துல நீங்க பார்த்துருக்கிறீங்களா? மக்களோட மக்களா இருப்பாங்க. மக்களை நேரடியாக சந்திச்சு அந்த பிரச்சாரத்துல வந்து மக்களுடைய கோரிக்கை என்ன, இந்த மண்ணுடைய கோரிக்கை என்ன, மக்களுடைய உரிமை எங்க பறிக்கப்பட்டிருக்குன்னு கேட்டு அந்த பிரச்சார பயணம் இருக்கும். நாங்களாம் நடைப்பயணம் 32 நாள் நாங்களாம் சென்னை டு கன்னியாகுமரி நடைப்பயணம் போனோம். அந்த மக்களுடைய வலி வேதனை என்னன்னு எங்களுக்கும் தெரியும். நீங்க நேரா ஏசி கேரவேன்ல BMW கேரவேன்ல நேரா வருவீங்களா, டாட்டா காமிப்பீங்களா, பாய் காமிப்பீங்களா? இதுல வேற அந்த கூட்டத்துல பாருங்க, நான் நடிகர் விஜய் அவர்களை நேர்ல பார்த்துட்டேன். எனக்கு அந்த மன திருப்பி சந்தோஷம்னு அழுதுங்க. இதுல என்ன கொள்கை இருக்கு? ஒரு தலைவனை பார்த்தா தலைவன் வந்து என்ன கொள்கை என்ன கோட்பாடோட அவன் முன்னெடுத்து செல்றானோ அந்த போராட்டம் வலிமை பெறும். நடிகர் விஜய் அவர்கள் வந்து என்ன போராட்டத்தை முன்னெடுக்கிறாரு? மக்களுக்கு என்ன சொல்ல வராரு? அவர் பேசுறது 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷமும் வந்து எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோன்னா கேமரா ஆன் பண்ண ஆக்ஷன் ஒன்று அங்கே சினிமாவில் என்ன நடிக்கிறாரோ அது ஆக்ஷன் கேமரா முன்னாடி 10 நிமிஷம் வாசிச்சுட்டு போயிடுறாரு. ஒரு கொள்கை ரீதியான தலைவன், ஒரு கோட்பாடு உள்ள ஒரு தலைவன், மக்களுக்கு நீ என்ன செய்ய வரதுன்றதை உன்னோட செயல்பாடு பேச்சு உன்னோட நடத்திலே தெரிஞ்சிடும். அவர் என்ன அவர் என்ன இப்போ ஷூட்டிங் தான் நடத்திட்டு இருக்காரு. இன்னைக்கு திருச்சியில் சுற்றுப்பயணன்றது, திருச்சியில வந்து அவர் நடிகர் விஜய் அவர்கள் வந்து ஏதோ ஒரு ஜனநாயக திரைப்படம் ஏதோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். அந்த திரைப்படத்துக்கு ஏதோ வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட் பேர் அவர் ரெடி பண்றாரு. அது அதாவது சொல்லுவாங்களா விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க தெரியுங்களா? அவங்க பின்னாடி போறது எல்லாமே விசில் அடிச்சாங்க குஞ்சுங்க தான். அந்த தம்பி தங்கமாருங்க எல்லாருமே வந்து படிச்சு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு படிச்சியும் எவ்வளோ டிகிரி UG PG முடிச்ச தம்பிங்க எல்லாம் இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் கஞ்சா புழக்கத்துக்கு அடிமையாகி இன்னைக்கு எல்லாம் வேலை பண்ணி இன்னைக்கு வந்து கூலிப்படையில் போயிட்டு சேர்ந்து இன்னைக்கு சிறையை நிரப்பின்னு இருக்காங்க. ஏன்னா இது போல நடிகர் பின்னாடி போனால் சிறையை தான் நிரப்ப முடியுமே தவிர கோட்டையும் பார்லிமெண்ட்டை தான் நிரப்ப முடியாது. இல்லை, தூய்மை பணியாளர்கள் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கோரிக்கை வந்து நியாயமாக இருந்தது. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. அந்த பேச்சுவார்த்தையில ஒரு சிலர் பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டு வந்தாங்க. அதுல இந்த பிஜேபி கட்சி நடிகைகளை அனுப்பிச்சு அவங்க மூல செலவை செஞ்சு ஒரு டீமா இருந்த போராட்ட குழுவினர் வந்து ஒற்றுமையா இருந்த அந்த குழுவில் அவங்க ஒரு நாளாக பிரித்து விட்டாங்க. பிரெயின் வாஷ் பண்ணி நாங்கள் அதை செய்கிறோம், நாங்கள் இதை செய்கிறோம், நீங்கள் இதை பேசுங்க அதை பேசுங்கன்னு சொல்லி அவங்களுடைய மனநிலையை மாற்றம் அடைய வச்சாங்க. அதனால அதில் வந்து ஒரு டீமாக பிரிஞ்சு இன்னைக்கு தனித்தனியாக போராடுறாங்க. ஒரு சிலருக்கு வந்து இன்னைக்கு வந்து அவங்க அரசாங்கம் சொல்கிற அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்று அவங்க நீ பணி செஞ்சுன்னு தான் இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு போராட்டம்னா ஒரு மக்கள் தன்னெழுச்சா ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சியும் ஆதரவு தெரிவிச்சாங்க. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அதை உள்ள பூந்து கலக வேலை பார்த்தது. அதனால தான் அந்த போராட்டத்துக்கு வலிமை இல்லாமல் வலிமையை செஞ்சுருக்காங்க.